இருக்குது. ஏன்னா யாருன்னு தெரியல. எனக்கு பயம் இருக்குதுனா திருட்டு முண்டை. இப்பதான வயசுக்கு வந்த, அதுக்குள்ள எப்படி உங்களுக்கு பயம் பிறக்கும்? ஐயோ எனக்கு பயம் பிறக்குது. அப்படி இல்ல, எனக்கு பயமா இருக்குதுடி. பயமா இருக்குதா? ஏன் என்னாச்சு? இப்பேற்பட்ட இருள் சூழ்ந்த கானகத்தில் தன்னந்தனிமையாக இந்த பொம்மி நான் குடிசையில் இருக்கிறேன்னு. இதோ இப்பேற்பட்ட வேலையில மழையோ பெய்கிறது, செடியோ குலுங்குகிறது, காத்த சீதமலை அடாத மழை பெய்கின்ற வேலையில யாருன்னு தெரியலன்னா என் குடிசைக்கு முன்னாடி செக்க சவியரனு செம்மூஞ்சுகார் பையன் எல்லாம் மேச்சேரி காளையாட்டம். ஆமான்ற நேத்து பேஞ்ச மலையில இன்னைக்கு பேஞ்ச முளைச்சு காலாட்டம். அதாவது செடி குடிசைக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டு இருக்கிறானே, அவன் யாரு என்ன எப்படின்னு சொல்லி அவன் விவரத்தெல்லாம் கேட்டுட்டு வானா. அந்த பக்கம் இந்த பக்கம் போய் பாத்துட்டு வா. அந்த பக்கம் இந்த பக்கம் அறா வந்தது அண்ணா டேய், பிள்ளை தெரியாத நேரத்தில் அவரா வந்தது பாப்பா ஒருத்தரி காண. ஐயோ ஐயோ அப்படி இல்ல, நாலு சுத்தி சுத்தி பாரு. சுத்தி பாக்குறதா? யாரா வந்தது? யாரா வந்தது? அப்பா ஒருத்தரி காண. ஐயோ அப்படி இல்லன்னா நாலா பக்கமும் போய் விசாரினா. ஆளு மூளைக்கா? இந்த மூளைக்கு போ. நீ வந்தியா? வரலதானே உண்மை சொல்லு. ஆறாவது டேய் பட்டாசு கிளப்பிடுவோம். ஆறாவது ஆறாவது நீ பூஜை ஆவணத்தை மதுரை சாமி ஒடிச்சு பட்டாச்சு. என்ன சொன்னாலும் பொம்மி நாயகம் சாமி. யாரா நீ? அம்மா அம்மா கூட இருக்கிறவங்க. அம்மாவுக்கு கூட இருக்க என்ன சொன்னாலும் பொம்மி நாயகம் சொல்றா. யாரு என்னன்னு தெரியலீங்களாமா? செக்க செம்மூஞ்சி பையன் தலாருன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு போனாங்களாமா. யாரு என்னன்னு அம்மா கேட்டு வர சொன்னாங்க. என்னைப்பா யாரு? போகுது அக்காக்கு கட்டில் போட்டு சூடு பண்ண நேரம் ஆகி போச்சோம். போறாங்க பொண்ணு. சாமியா 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 என்னை பார்த்து யாரு என்று கேட்டாளா? ஆமாங்க. அது யாரு என்று கேட்டாலே உன் அனுதினமோ பிடிச்ச காவல் காத்து அந்த சீருள்ள சின்ன வளர்த்த சில்வனான் முத்து வீர ஆடுகின்ற குழந்தை காவலுக்கு வந்தேன் பெண்ணே. யார் என்று கேட்ட மாதிரி அனுதினமும் குடிசை காவல் காத்த ஆதி மாதாரி சின்ன சின்னால் வளர்த்த சில்வனான் முத்து வீரன் இன்று குடிசை காவலுக்காக இந்த முத்துவீரன் நான் வந்தேன். ஐயோ யாருடா வந்தது? யாருடா வந்தது? திருட்டு முட்டை இரு சொல்றேன். யார் வந்தா? நம்ம தினமும் காவல் காத்துட்டு இருந்தாங்கல்ல, சின்ன பையன். சின்ன பெத்த பையன் சரி முத்து வீரன் வந்தானாமா. முத்து வீரன் வந்துருப்பாங்க. அந்த சின்ன இல்லடி, அந்த சின்ன பையன் மாதி பையன். ஐயோ மாட்டுக்கறி திம்பாங்களே கரும. மாட்டுக்கறி எப்படி திங்கிறீங்க? மாட்டுக்கறி ஏன் நீ மாட்டுக்கறி திங்க மாட்டியா? மாட்டுக்கறி திங்கிற மாதிக பையனா? வேலை வரும்போது வேளாண்டி பஸ் ஸ்டாண்ட்ல பீப் சில்லி வாங்கி தின்னுட்டு வந்து திருட்டு முண்டை. திக்க மாட்டேன். அந்த மாதிரி பையனா இப்படி வந்து குடிசைக்கு பயப்படுத்தலாம். ஆமா, நான் கூட யாரோ என்னமோ சொல்லி நான் பயந்தே போயிட்டேன். போது எங்க வீட்டுக்கு பின்னாடி வழியா வந்து ஊசி போன பலகாரம், ஊசி போன போண்டா, ஊசி பழைய சோறு, பழைய கறி குழம்பு இதெல்லாம் கொடுத்து சின்ன பாத்திரத்துல வாங்கிட்டு போவான் கையில ஏந்தி. முத்து வீரன் சின்ன பையனா இருப்பான். நான் கூட யாரும் என்னமோ பயந்து போயிட்டேன். சரி என்ன பண்ணிட்டோம்? அப்பனுக்கு பதில் மகன் காவல் கொண்டிருக்கிறான். காவலுக்கு வந்தது நீதியாக இருந்தால் நான் சொல்வது அப்படி சொல்றேன். சரியா? காருள்ள மனத்தில் பொம்மி இவ
இவ காவலும் பதினோமின்றி அம்மா காருள்ள வரச்சில் பொம்மி இவ காவலும் பதினோமின்றி அவங்க அப்பா 30 நாள் ராத்திரி மாதிக்கு சொன்னான். எப்படி காவல் காத்தாரோ அதுபோல் காவல் பத்திரமாக காக்க வேண்டும். விழித்த கண்களை மூடாமல் எப்படி விழித்த கண்கள் மூடாமல் கிடைக்கும். உண்மைதான். நின்ற கால்கள் சோறாமல் எடுத்த வாழ உரையில் சொருகாமல் காவல் பத்திரமா பார்க்க சொல்லு. இந்த பாலா போன சின்னான இதுவரைக்கும் காணாமல் எதிர்பார்த்து கண்ணே பூத்து போச்சு தூக்கமா வருது. அதனால பொம்மக்கா கொஞ்ச நேரம் பொம்மம்மா போய் குடிசைக்குள்ள தூங்குறாங்களாமா. காவலம் பதனமின்றி குடிசையை சாத்திட்டு அம்மா தூங்குறாங்களாமா. அதனால போய் கவனமா பார்க்க சொல்லு. சரியா? கதவு சாத்துட்டுமா? சாத்திக்கோ. அம்மா சாத்திக்கிட்டாலே அம்மா பாத்திக்கிட்டாலே சாத்திக்கிட்டாலே அம்மா பாத்திக்கிட்டா. என்னடா சொன்னார் பொம்மி நாயகம்? சாமி என்ன சொன்னார்? காவல் பார்க்க வந்தது நீதியாக இருந்தால் விழித்த கண்கள் மூடாமல் வடிக்கி நடந்த கால்கள் சோறாமல் வடிக்கி உரையில் வைத்த கத்தியை எடுக்காமல் வடிக்கி உங்கள் அப்பாவாப்பட்ட சின்னான் 30 நாள் எப்படி காவல் பதனமா பார்த்தாங்களோ அது மாதிரி காவல் பதனமா பாத்துக்கணுமாமா. அம்மா வந்து குடிசைக்குள்ள போய் அம்மா குடிசைக்குள்ள படுத்துக்கிட்டாங்க. மலை மாறி பேசுதே காத்து சீதமலை ஏகத்துக்கு வலிக்கிறது. உண்மையா? மழையோ பெய்கிறது, செடியோ குலுங்குது. ஊதக்காத்து சீதமலை ஏகச்சக்க வலிக்கிறது. இப்படிப்பட்ட வேலைகளை உண்மையானவற்றை நலையாமல் குடிசைக்குள் படுத்துக் கொண்டால் மாதிக மகன் நான் மலைகள் நனைந்து பேச்சரப்பட வேண்டுமா? நான் மலைகள் நலைய வேண்டுமா? நலையக்கூடாதுல்ல. உம்மிடி குடிசிருக்குல்ல, அந்த குடிசை இடத்துல அம்மா கிட்ட ஒரு ஜான் இடம் கட்டுவா. போ, ஒரே ஒரு ஜான். அதுக்கு மீறி எதுவும் பேசக்கூடாது. ஒரு ஜான்லயே பண்ணிக்கலாம்னு சொல்லு. என்னன்னா சொன்னா உன்ன காலங்கத்துல பேசாதீ. என்னன்னா சொன்னா பாப்பா, நீ குடிச்சுக்குள்ள போய் படுத்துக்கிட்டல, இங்க மழை பெய்யுதாமா, குளிர் அடிக்குதாமா, பனி பெய்யுதாமா, எங்க சாமி குடிச்சுக்குள்ள ஒரு ஜான் இடம் கேட்டாரு. என்ன கேட்டா பூஜாரே, நித்தோட இது அருமையா பாடம் பேசுறா. கொஞ்சம் பாடம் பேசி போத்துக்குறா. ஏண்டி
ஒரு அநியாயம் குடிசைக்குள்ள இடம் கேட்டானா? ஒரு ஜான். அம்மா ஏண்டி நீ எத்தனை ஜான் இருப்ப? ஏய் ஓய் நான் இருக்கிற இடம் என்ன, அவ இருக்கிற இடம் என்ன? ஆ. நான் என்ன சாதி, அவ என்ன சாதி, நான் இப்பேற்பட்ட சாதி, அவன் இப்பேற்பட்ட சாதி. என் நேர்த்தி என்ன, அவன் நேர்த்தி என்ன, அதான். என் குலம் என்ன, அவன் குலம் என்ன? ஆ. பாருடி, ஆ. என்ன ஒரு தைரியம் இருந்தா என் குடிசையில அவன் நானு வைக்கல என் குடிசையில அவன் எப்படி இடம் கேட்கல? கேட்கலாமாக்கா? அதானே நானு பெக்கலாம் உண்டா? ஏப்பா அவங்க அப்ப 30 நாள் காவல் எங்கடி 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 கை வச்சாங்க? திருட்டு முண்டை நான் வைக்கல. பாருண்ணா, 30 நாள் காவல் பத்திரமா காத்த சின்னா மழை வந்துருச்சுன்னா என்ன செய்வான்? என்ன செய்வான்? இங்கிருந்து கூப்பிடக்கூடிய தூரத்துல ஒரு பெரிய ஒண்டி ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்துல ஒரு பெரிய பொரடு. ஆமா, ஆ. அந்த பொந்துல போய் ஆ. கையில கொல்லிக்கட்டு வச்சிருப்பான். ஆ. கலப்பு வெளிச்சத்தோட இங்க இருந்தா வேகமா ஓடி ஆ. அடிக்கிட்டே ஓடி அந்த ஆலமரத்துக்குள்ள போய் தலை விட்டுக்குவான். ஆ. எதனால? ஆ. அதாவது போய் மூக்கு மட்டும் விட்டுக்க சொல்லு. ஆ. எதுக்கு? சளி எதுல இருந்து வருது? மூக்குல இருந்து வருது. மூக்குல இருந்து தான் சளி பிடிக்கும். ஆமா. அதனால நேரா அவங்க அப்பா எந்த ஆலமரத்துக்கு போனானோ ஆ. அந்த ஆலமரத்துக்கு போற சொல்லு. சரிம்மா. இப்ப கேட்ட மாதிரி இன்னொரு முறை வந்து கேட்ட ஆ. அப்படி ஒரு நீ டங்குன்னு மெதிப்ப. நான் சாமி வேற போத்தவர் மருந்து வேற உண்டு. வா. சாமி என்ன சொன்னால் பொம்மி நாயகம்? சாமி இங்க கூப்பிடுற தூரத்துல ஒரு ஆலமரம் இருக்குதுங்களாமா? எங்க இருக்குது? கண்ணு காட்டு. அங்க போனா முன்றுமாக சாமி உண்டு. சரி. அதனால கூப்பிடுற தூரத்துல ஆலமரம் இருக்குதுங்களாமா? ஆ. இப்ப மழையா பெஞ்சாலும் புயல் அடிச்சாலும் எது வந்தாலுமே ஆ. அந்த ஆலமரத்துக்குள்ள ஒரு பொருள் இருக்குதாமா சாமி. சரி. அந்த பொருளுக்குள்ள கொண்டு போய் பூக்க விட சொல்லிட்டாங்க. என்னது? பூக்கு மூக்கு தம்பி, சாமி ஒரே வெட்டுதான். எங்க போனா? கூப்பிடுற தூரத்துல ஆ. ஆலமரம் இருக்குதுங்க. சரி. அந்த ஆலமரம் பொருட்களை கொண்டு போய் மூக்க விட சொல்லிட்டாங்க. எதுக்கு? உடம்பு மழை பெய்யுது இல்லைங்க, ஆ. சளி எதுல இருந்து வருது? மூக்குல இருந்து வருது. ஆ. மூக்கு நனைஞ்சாதானே சளி பிடிக்கும். ஆ. அதனால போய் மூக்க கொண்டு போய் விட சொல்லிட்டாங்க. சுருக்கமாக எங்க போகணும்? ஆலமரத்துக்கு போகணும். என்னை ஆலமரத்துக்கு வச்சுனாலா? ஆமா சாமி. அது அழிக்காத ஆஜைக்கு. ஆளை கண்டால் ஏக்குமாம் ஆலாமரத்து பேய். ஆலமரத்து பேய். அந்த ஆலாமரத்து பேய் அடித்து அடிச்சு இந்த மாதிக மகனை செத்து விட்டான். தொட்டி அவளுக்கு நஷ்டமில்லையா என்று கேட்டு வாப்போம். என்ன சொன்னா மறுபடியும் சொல்றேன். என்னன்னா சொன்னானே பாப்பா, ஆளக்கண்டா ஏக்குமா ஆலாமரத்து பேய். சரி. அந்த ஆலாமரத்து பேய் அடிச்சு இந்த சாமி ஆ? இன்னும் சொன்னீங்க ஆலாமரத்து பேய். மாதிக மகன் இறந்து விட்டால் தொட்டி அவளுக்கு நஷ்டமில்லையா? ஏ பாப்பா, மாதிக மகன் இறந்து விட்டால் இந்த தொட்டிய மகனுக்கு நஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்டு சொன்னார். அப்படியே கேட்டான். ஆமா பாப்பா. எனக்கு அப்படியே கேட்டான். ஆ. அட நீ செத்தாலும் தோஷம் இல்ல. ஆறு பாத்துல சாவு சொல்றேன். ஒண்ணு இல்லல. அந்த சின்னாமை அவனை முத்துவீரன உண்மை கிடையாது. இந்த பையனு கேட்டு நீ செத்தாலும் தோஷம் இல்ல. இந்த செல்விக்கு ஒரு நஷ்டம் இல்ல. அட பையலே அங்கே நீ மாண்டாலும்
மாண்டாலும் தோஷமல்ல, செல்விக்கு ஒரு நட்டமல்ல, இவன் மாண்டாலும் தோஷமல்ல, மங்கைக்கு ஒரு நட்டமல்ல. மகனே மாதிக பயலேன்னு போய் சொல்லு. அவ்வளவுதானே சாமி? என்ன சொன்னாலும் நீங்கள் செத்தாலும் தோஷமில்லை, அந்த செல்விக்கு ஒரு நட்டமில்லையா? நட்டமில்லை. ஆமாங்க. பயலே மாதிக பயலே. பயலே மாதிரி என்னை பார்த்தா நான் சொல்லுங்க நம்ம மாதிக திருட்டு முட்டை அம்மா நான் பெற்று விட நான் சொல்லுங்க. என்னை பார்த்து எப்படி அப்படி சொல்லலாம்? அதாங்க சொன்னா என்னை பார்த்து பகில் என்று சொல்லியிருக்கிறார். ஆமா சாமி. என்னை பற்றி இழிவாக பேசியிருந்தா பரவாயில்லை, என்னை எடுத்து இந்த மாதிரி ஆமாங்க என்னை பார்த்து பகில் என்று சொன்னால் அல்லவா? ஆமாங்க. நான் என்ன சர்வ சாதாரணப்பட்டவனா? தந்திர மந்திரம் மாயாஜால வித்தைகள் கூடுவிட்டு கூடுப்பாயும் சக்தி. சரிங்க. இவள் ஒரு புறவையாக மாற்றி அதில் ஏறும் சேவனாக நான் மாறி. இது என்ன ஊரு? இது கரட்டூர். நம்ம ஊருக்கு இருக்குது. நம்ம ஊர் திருச்செங்கோடு. திருச்செங்கோட்டுக்கு கரெக்ட் இருக்கும். சும்மா பக்கடு 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 என்று ஏறி குதிரை சவாரி செய்ய வேண்டும் சொல்லுவோம். சரி. என்ன சொன்னா என்ன சொன்னா என்ன சொன்னா என்னாச்சு? இது பட்ல இன்னி மாத்தாண்டு இது மொகுட்டு இன்னி மாத்த. இது கடைக்காரன் போய் வாங்கணும். கடைக்காரன் போனாலும் ஒரு இத்தனை படம் வந்திருக்குதா ஐயா? என்னன்னா சொன்னா பாப்பா ஓய் உன்ன ஒரு குதிரையா திட்டுச்சு. சரி. அவர் அதோட சேவகனை ஏறி உட்கார்ந்து இது என்ன கரெக்டூர்? ஆமா. நம்பூர் எங்க திருச்செங்கோடு. திருச்செங்கோடு இருந்து இது ஒரு டக்குபுக்கு 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 டக்குன்னு உன் மேல ஏறி சவால் செய்வாராம். அப்படியே சொன்னா மகனே ஏண்டி அவன் அத்தை மகனா மாமா மகனா ஆத்துல ஒட்டினானா சேத்துல ஒட்டினானா நமக்கு யார் அக்காவன்? சக்கிலி பையன் போய் நம்மள தொட்டு குதிரையா தொட்டு தீட்டு போ குதிரையா கூட்டிட்டு போவானா? ஆமா. இப்ப போய் சொல் என்னன்னு நான் சொல்வதை போல் சொல்ல வேண்டும். அப்படியே சொல்லணுமா? ஆமா. சரி சொல்லு. அம்மா அதாவது மங்கி சூதகமாக இருக்கிறாங்க. தொட்டால் தீட்டு, இதழ் பட்டால் தோஷம். தோஷம். பார்த்தாலே பாவம். அதையும் மீறி பார்த்துட்டா பாம்பு கடிக்கும், தேளு கடிக்கும், பூரா கடிக்கும், நாய் கடிக்கும், தலைவலியே சுரியர்னு கடிக்கும். அம்மா சோதகமா இருக்குது. மங்கை சூதகமா இருக்கிறாங்க. தொட்டால் தீட்டு போய் சொல்லு. சொல்லுங்க சாமி. என்னடா சொன்னால் பூமிநாயகம்? மங்கை சூதகமா இருக்கிறாங்களாமா. அதனால அம்மாவை நீங்க போய் அதே மீறி தொட்டீங்கன்னா தேளு கடிக்கும், பாம்பு கடிக்கும், புறாங்க கடிக்கும், கப்பக்காய் கடிக்கும், சுள்ளரம்பு சுருக்கு 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 கடிக்குமாமா. எங்க கடிக்கும்? சுள்ளரம்பு சுருக்கு சுண்டி கடிக்கும். தொட்டால் திட்டு, நிழல் பட்டால் தோஷம். தொட்டால் திட்டு, நிழல் பட்டால் தோஷம் சொன்னால இந்த பெண் என்ற கர்வத்தை அடக்கணும். அந்த அம்மாவையா? தொட்டால் எப்படி தீட்டாகும், நிழல் பட்டால் எப்படி தோஷமாகும்? வாழ்வது ஒரு பூமியில. எப்படி ஒரு பூமி நமக்கு சொந்தம். எப்படி இப்படி இருக்க தொட்டால் தீட்டு, நிழல் பட்டால் தோஷம் என்று சொன்னாலவா இவளை தொட்டே பார்த்துட்டா என்ன பத்தி இழிவா பேசிருந்த பரவாயில்ல, என்னை எடுத்து வளர்த்து இந்த மாதிரினம் இவளை பத்தி இழிவா பேசுறாங்கல்ல, இவளை என்ன செய்யணும்? என்ன பண்ணலாம்?
என்ன பண்றோம்? செப்பு குப்பாயா எங்க? இவளுக்கு தகுந்த பாடத்தை கத்துக் கொடுங்க. கேளுங்கள் சபையர்களே, இவுதுமாகத்தானே பொம்மி தொட்டால் திட்டு நிழல்பட்டால் தோஷம் பகலே மாதிக மகனே என்று உரைத்ததால வீரனுக்கு கடும் கோபம் வந்து இந்த பொம்மைய ஓர் இரவு குடிச்சிலிருந்து களவாடுகிறார். கற்பை கெடுத்து விடுகிறார். பிறகு பொம்மி அழுது புலம்புறான். இலி கொடுத்தான், ஈன ஜாதி நம்மளை தொட்டு கெடுத்துட்டானே, நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம என்ன பதில் சொல்வது அப்படின்ற பொம்மி அழுது புலம்ப அப்ப முத்துவீர வராரு வந்து மாதிகினம், ஆனா நான் பிறந்தது ராஜவம்சம் என்று சொல்லி பொம்மையாமலுக்கு வரலாறை தெரிவித்து இருவரும் காதல் பயப்பட்டு பொம்மைய வெங்கர கோட்டையில் 32வது நாள் தீட்டு கழிச்சு சிற வைக்கிறாங்க. அங்கு முத்துவீரன் தன் தாய் தந்தையுடைய பாத்தி வணங்கிவிட்டு பொம்மையை சிறையெடுக்க 5000 படதாளங்கள், 1000 சிறவிளக்கு, 1000 தாதிமார்கள் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்கிடையிலே புகுந்து மயக்கப்படிய தூவி இந்த பொம்மைய சிறை எடுத்துட்டு போறார். போகும் வழியில இந்த ஆராய்ச்சி மணி அடிச்சிருது. பொம்மையை காணவில்லை. பொம்மன படதாளங்கள் 5000 படதாளங்களும் இந்த முத்துவீரனை சூழ்ந்துருது. சூழ்ந்த உடனே முத்துவீரன் பார்த்தார். ஒரு வார்த்தைக்கு இரு வார்த்தை, மாதிக மகனே என்ற வார்த்தைக்கு பொறுமையாக இருந்து 3வது வார்த்தைக்கு இந்த பொம்மன படதாளங்களை ஓங்கி ஒரே வெட்டு 5000 படதாளங்களை வெட்டி முத்துவீரன் எங்க புறப்படுறாரு? மதுரை. எப்படி? திருமண நாக்கி இடத்துல அடைக்கலமாக புகுந்து மதுரை பாண்டியன் இடத்துல அடைக்கலமாக இருந்து கள்ளர்களை அடைக்கும் வேலைக்கு புறப்படுறாரு. அங்க புறப்பட்டு இன்று 2019 நமக்கெல்லாம் ஒரு ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க. இந்த ஊரடங்கு உத்தரவை நம்ம முத்துவீரன் அப்பவே போட்டார். ஊர்ல திருடுங்க அதிகமா இருந்தா ராத்திரி நேரத்துல தான் திருடுவாங்க. 10 மணிக்கு மேல யாரும் ஊரை விட்டு வெளியே வரக்கூடாது என்று கட்டளை போட்டவரே நமது முத்து மதுரை வீரன். அப்படி கட்டளை போட்டு மதுரையில படை தளபதியாக காவல் எடுத்து இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல பரதநாட்டியம் ஆடக்கூடிய மீனாட்சி அம்மனுக்கு மகளாக விளங்கக்கூடிய வெள்ளையம்மா அங்க நடனமாடி இந்த முத்துவீரனுக்கு வெள்ளி பிரம்பால போட்டு வைக்கிறார். ஏன் வெள்ளி பிரம்பால போட்டு வைக்கணும்? ஒரு பெண் தன் விரலை எடுத்து ஒரு ஆணவனுக்கு பொட்டு வைத்து விட்டா கற்பு கழிந்துவிடும். ஆமா, அப்படி இருக்க என்ற எண்ணம் கொண்ட வெள்ளையம்மா சரி இந்த வெள்ளையம்மாளை திருமணம் ஒண்ணு பண்ணா இப்படிப்பட்ட ஒரு பொண்ணதான் கல்யாணம் பண்ண சொல்லி முத்துவீரனும் காதல் வயப்பட்டார். காதல் வயப்பட்டு ஒரு நாள் ஒரு தினத்திலே சங்கிலி கருப்பு தலைமை இருக்கக்கூடிய அனைத்து கள்ளர்களையும் அடக்கி இறுதியாக சங்கிலி கருப்படை கொள்ளலாம் என்று போகும்பொழுது மாயமாக ஓடி விடுந்தான். இந்த சங்கிலி கருப்படை கொள்ளுமல்ல என்ற எண்ணம் கொண்ட முத்துவீரன் எல்லா கள்ளர்களையும் கொன்ற பிறகு சரி சங்கிலி கரப்பு என்று சிக்கவில்லை அப்படின்னு திரும்பி போகும் பொழுது வெள்ளையம்மாள் வீட்டுக்கு முக்காடி கட்டு நமது முத்துவீரன் போறாரு. போன உடனே அப்ப மதுரை மீனாட்சி அம்மன் பாக்குறாங்க, என் மகளையே சிறையெடுக்க வருகின்றானே அப்படி சொல்லி முத்து மதுவீரனை வாயை கட்டிடுறாங்க. கட்டியதால இந்த முத்துமதினால வாய் திறந்து பேசவே முடியவில்லை. அப்பொழுது பார்க்கிறார்கள் காவலாளிகள், நம்ம முத்துவீர சபை என்ன சொல்லியிருக்கிறாரு? கட்டளைப்படி 10 மணிக்கு மேல எவனும் நாட்டில் நடமாடக்கூடாது என்று சொல்லி அங்க யார் போவது என்று 3 முறை அழைத்தும் நம்ம முத்துவீரனால பேசவே முடியல. சரி இவன் திருடன் தான் என்று எண்ணம் கொண்டு இந்த முத்துர மூலி முக்காடியோடு அரசபைக்கு கூட்டிட்டு போறாங்க. அரசபைக்கு கூட்டிட்டு போய் 10 மணிக்கு இவன் நாட்டுல தெரிஞ்சிட்டு இருந்தான் அப்படி சொல்ல நம்ம முத்துவீரன படை தளபதி அவன் என்ன சொன்னா, எவனா இருந்தாலும் சரி 10 மணிக்கு மேல நமக்கு எந்த ஒரு பதிலும் கொடுக்காமல் படிக்கு இந்த நாட்டுல சுத்துறான் அவனை கூட்டிட்டு போய் பலிபீடத்துல மாறுகால் மாறுகை வாங்கணும்
என்பது முத்துவனுடைய கட்டளை. அப்படி என்று சொல்ல இந்த கல்வனை இழுத்துட்டு போய் வெட்டுங்க அப்படி சொன்ன பிறகு பலிபீடத்துக்கு சென்ற பிறகு இந்த 3 முக்காடு எட்டு இவ யார் நமக்கு அடையாளம் தெரியும். இவன் சங்கிலி கரப்பன் கூட்டமா இல்ல இவன் புதிய தலைவனா என்பது தெரிய வேண்டும். இந்த 3 முக்காடு எடுக்கும் பொழுது இந்த முத்துவீரன் நானே நின்றேன். ஏன் என்று கேட்கும் பொழுது வாய் திறந்து பேசாமல் படுக்கி மௌனமாக என்று சாதித்தேன். அப்படி இருக்க பாண்டியம்மன் சொல்றான், முத்துவீரா நீதான் படைத்தளபதி, நீ இட்ட கட்டளை நீயே மீறிவிட்டாய். இருந்தாலும் என்ன காரியமோ காரணமோ தெரியவில்லை, உன்னால் பேச முடியவில்லை. சரி, உன்னை நிரபராக மன்னித்து உன்னை விட்டு விடுகின்றேன் அப்படி என்று சொல்ல அப்ப முத்துவீரர் சொல்றார், ஊராருக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் கிடையாது. தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சாகணும். சரியா? உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சாகணும். அப்படி இருக்க நான் செய்தது தவறு. என்னால் வாய்த்திருந்து ஒரு வார்த்தை பேச முடியவில்லை. அது ஏனோ ஏதோ தெரியவில்லை. ஊராருக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் கிடையாது. இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல இந்த பலிபீடத்துல இந்த மீனாட்சி அம்மன் கோவில் என்பதாக இந்த முத்துவீரன் மாறுகால் மாறி வாங்கணும். அப்படி என்று முத்துவீரன் கட்டளை இட்டு காவலாளிகள் எவ்வளவோ தடுத்து பாண்டிய மன்னன் எவ்வளவோ தடுத்து தான் இட்ட கட்டளை தானே ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது பொம்மியம்மாளுக்கும் வெள்ளையம்மாளுக்கு செய்தி போகுது, உன்னுடைய காதலன் கணவன் முத்துவீரனுக்கு மாறுகை வாங்க போறாங்க, போய் தடுத்துக்கொள் அப்படி என்று சொல்ல அவங்க 2 பேரும் வரத்துக்கு முன்பதாக மதுரை மீனாட்சி அம்மன் பலிபீடத்துக்கு முன்பதாக இந்த முத்துவீரனுக்கு மாறுகை வாங்கப்பட்டது. அப்படி மாறுகை வாங்கப்பட்டு அப்பொழுது முத்து மதுவீரன் பொம்மியம்மாள் வெள்ளையம்மாள் இருவரும் வந்து அழுகுறாங்க. சாமி, நான் உங்களையே நம்பிக்கிட்டு இருந்தேன், என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படி என்று சொல்ல என்னை எடுத்து வளர்த்த இந்த மாதிகினம் சின்னானு செல்லியும் என் காலில் வந்து விழுந்து என் மகனே மாறுகை பட்டு இப்படி உயிர் போகும் தருவல் இருக்கின்றாயே, உன்னை மறுபடி நான் எப்பொழுது பார்ப்பேன், பிள்ளை இல்லாத வீட்டிற்கு பிள்ளை வந்து விட்டாய் என்று எண்ணி பேர் சந்தோஷம் இருந்தேன். இப்படி அநியாயமா என்னை விட்டு போறேன் அப்படி என்று கேட்க முத்துவீரன் சொல்றார், நான் என்ன சாதாரண பிள்ளையா? நான் யாரு? சிவனுடைய பிள்ளை. சிவன் வரம் கொடுத்தா காசிராஜனுக்கும் செம்புகவல்லிக்கும் அப்படி இருக்க சிவன் வரம் எப்படி கொடுத்தார்? இவனுக்கு வயது 16, வாலிபம் 90. இவனுக்கு வயசுதான் 16, ஒரு 90 வயது கிழவன். அவனுடைய அனுபவம் எவ்வளவு இருக்குமோ அதே அனுபவம் இந்த முத்துவீரனுக்கு இருக்கும். என் ஆயுள் காலத்தோடு முடிவடைகிறது, கவலையே பட வேண்டாம். இந்த சிவனுடைய பிள்ளை நாளை வரும் கலியுகத்தில் அருந்தின மக்கள் என்னை ஒரு காவல் தெய்வம் வழிபட்டு பொம்மியம்மாள் வெள்ளையம்மாள் முபரிக வழிபட்டு வந்தால் ஊரை பிடித்திருக்கூடிய காத்து கருப்பு பேய் பிசாசு பிள்ளை சுனிகம் அதிலடக்கம் எந்த ஒரு துஷ்டகரமா இருந்தாலும் உங்களை காத்து வருவேன். பிடி நம் ஆதி இனத்திற்கு சின்னானுக்கு செல்லிக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த மதுரை வீரன் ஒரு காவல் தெய்வம் வச்சு வழிபட்டு வரும். ஆனா அன்றே கட்சித்தார் மதுரை வீரன், அது வரைக்கும் பேரு முத்துவீரன். மதுரைக்கு போய் மாறுகால மாறி வருவதற்கு பிறகு தான் அவருக்கு மதுரை வீரன் என்ற பெயர் வந்தது. மதுரை வீரன் என்ற பெயர் வந்துச்சு. அப்பொழுது கட்சித்தார் 6 சாவு 100 சாவு அறுதியில் அழிக்க அளித்தவனுக்கு அவன் கருவிலே சாவு. மூவரும் கட்சிலையாக நின்று இந்த சின்ன செல்லிக்கு இந்த மாதின மக்களுக்கு கற்சிலையாக இன்னைக்கு மதுரைக்கு போனா அந்த கற்சிலைய பார்க்கலாம். சரியா? நிஜமா? இன்னைக்கு மதுரைக்கு போனா மீனாட்சி அம்மன் கோவில் முன்பதாக இந்த கற்சிலையை நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்க இதெல்லாம் 2வது பாகம், மதுரையுடைய 2வது பாகம் மாறுகை வாங்குறது. இந்த நாடகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா இன்று ஒரு இரவு கூத்தாகும். சரியா? இப்பொழுது பொம்மையை
குடிசைக்குள் சென்று ஆ. சூறையாடுவதோடு ஒரு ராத்திரி கூத்து முடிஞ்சு. எங்க நாடகம் பிடிச்சிருந்தா இல்ல ஜோரா கைத்தட்டுக்கு பார்க்கலாம். அடியே பொம்மி உன்னை விட எனக்கு அதிகமா வரும். முடிக்கிட்டு இருக்குது சாமி சொருகில சாமி 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 நான் உள்ள போறேங்க. போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சிறை எடுத்தாலும் சரி எடுக்கணும் சரி உள்ள 4 பேருக்கு வேசம் தேங்காய் இல்ல வெத்தலத்தாடு செப்பி கையில மட்டும் என்ன மதுரட்டு விழாவில் படிக்கி நமது தெருக்கூத்தை உலகமெங்கும் ஒளிபரப்பு செய்யக்கூடிய ஒரே விட்டு ஒண்ணு முதல்ல விட்டுவிடா. நமது தெருக்கூத்தை உலகமெங்கும் ஒளிபரப்பு செய்யக்கூடிய யூடியூப் வாயிலாக நம் நாடகத்தை பார்க்க முடியாத மக்களுக்கு கைபேசி வழியாக யூடியூப் வழியாக நம் தெருக்கூத்தை கொண்டு சென்று பார்வையாளருக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய தனம் வீடியோஸ் அவர்கள் அவர்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த பணிவார்ந்த வணக்கம். தெரியுங்களா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.